2Gயை மிஞ்சும் 5G வெளுத்து வாங்கும் மோடிஜி. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழில் பேச ஆரம்பித்தால் தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் எல்லாம் காணாமல் போய்விடும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியிருந்தார். அவர் பேசிய பின்பு தமிழிலேயே தனது உரையை தொடங்கிய மோடி அவர்களின் பேச்சுதான் இப்போது தமிழகத்தில் ட்ரெண்டிங். ஆடிட்டர் ரமேஷ் அவர்களை பற்றி நினைவு கூறும்போது மோடி அவர்கள் நான் தழுதழுக்க பேசியது நெகிழ்ச்சியாக இருந்தது. கட்சிக்காக உயிரையும் கொடுத்து உழைத்தவர் ஆடிட்டர் ரமேஷ் என்று அவருக்கு புகழ் அஞ்சலி செலுத்தி இருந்தார் மோடி. அடுத்ததா ஃபுல் ஃபோர்ஸ்ல திமுகவை அட்டாக் செய்ய துவங்கினார் மோடி. இந்தியாவின் வளர்ச்சி 2014ஆம் ஆண்டுக்கு பிறகு அபிரிதமாக உள்ளது. பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களித்ததற்கு பிரதிபலனாக இப்போது நாம் 5G டெக்னாலஜியை பயன்படுத்தி கொண்டிருக்கும் அளவுக்கு முன்னேறி இருக்கிறோம். ஆனால் திமுக ஒன்றும் லேசுப்பட்ட கட்சி அல்ல. அவர்களும் ஒரு 5Gயை நோக்கி தான் வேகமாக ஓடுறாங்க. அதாவது அவர்களுடைய 5ஆம் ஜெனரேஷன் வரை பதவி சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று பாடுபடுறாங்க. ஒரு பக்கம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்திய மக்களின் வாழ்வாதாரத்தை முன்னேற்ற உழைத்துக் கொண்டிருக்கும் போது ஒரு பக்கம் இவர்கள் தங்களுடைய அடுத்தடுத்த தலைமுறையை அரசியலில் செட்டில் செய்ய உழைத்துக் கொண்டிருக்காங்க. இன்று திமுக வேட்பாளர்களின் பட்டியலை பார்த்தீங்களா? அதுல எத்தனை வேட்பாளர்கள் வாரிசுகள் என்பதை நீங்களும் கவனித்திருப்பீங்க. புதுமுகம் என்று அறிமுகப்படுத்துபவர்களில் கூட வாரிசுகளின் ஆதிக்கம் இருப்பதை கண்கூடாக பார்க்க முடிகிறது. வாரிசுகள் அரசியலுக்கு வருவது தவறு கிடையாது. ஆனால் வாரிசை அரசியலுக்கு கொண்டு வருவதற்காக மட்டுமே அரசியல் செய்து கொண்டிருப்பதுதான் இங்கு தவறாக பார்க்கப்பட வேண்டியது. அரசியல் பணிகளை மக்கள் பணியாக கருதி வாரிசுகள் அரசியலுக்கு வருவதில் தவறில்லை. ஆனால் இந்த குடும்பத்தில் பிறந்துவிட்டோம் என்பதற்காகவே மற்றவர்களின் வாய்ப்பை மறுத்து இளவரசர் பட்டாபிஷேகம் செய்து கொள்ளும் வாரிசு அரசியலை தான் பாஜக என்றுமே எதிர்க்கிறது. தமிழக மக்கள் முடிவு எடுக்க வேண்டிய நேரம் இது. வாரிசுகளை செட்டில் செய்வதை மட்டுமே குறிக்கோளாக வைத்துக் கொண்டு இயங்கும் கட்சிகள் தேவையா, அல்லது இந்தியாவின் உலக பொருளாதார வளர்ச்சியில் முதல் இடத்தில் நிற்க வைக்க போகும் பாஜக அரசு தேவையா? இம்முறை 400 ஜூன் 4 400